ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme c100x இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிச்சு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.8 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவோட வருதுங்க. அது கூடவே நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரீப்ரெசரேட்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது, கேம் பிளே எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. மல்டி டாஸ்கிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க, ஏன்னா 120 ஹர்ட்ஸ் கொடுக்கறனால. அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தாங்க. இது ஒரு 18,000 வருது அப்படின்னா இந்த மொபைலில் வந்து முன்னில AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஐபிஎஸ் எல்சிடி தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளேங்காட்டி நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராதுங்க, சைட் மவுண்டட் தான் வருங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே தான் இன் டிஸ்பிளே வருங்க ஃபிங்கர் பிரிண்ட்டாக. இது வந்து சைடு தான் வரும், பவர் லாக் பட்டனில் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வருங்க. ஓகேங்களா. அடுத்து 900 நிட்ஸ் வந்து பிரைட்னஸில் கொடுக்குறாங்க. அவுட்டோர் யூசேஜுக்குலாம் நல்லாவே இருக்குது, ஏன்னா ஐபிஎஸ்எல் டிஸ்பிளே ஆல்ரெடி பிரைட்டாக தான் இருக்குது. இது 900 கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கேமரா, பின்னாடி மொத்தம் சிங்கிள் கேமராங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சர், 1080p 30 எபிஸில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 5 எம்பிக்கான செல்ஃபி கேமரா. ஓகேங்களா. இது டீசெண்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த 50 எம்பி கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு வைங்க, ஆனால் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அடுத்தது பேட்ரி. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டே பேட்ரி தாங்க. இந்த மொபைலோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 8000, ஆமாங்க, 8000 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 8000 mAhங்காட்டி நம்மளுக்கு நார்மல் யூசேஜாக இருந்தால் 3 நாள் நிற்குன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. கேம் விளையாடுறீங்க அப்படின்னா 13 ஹவர்ஸ் தொடர்ந்து விளையாடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறனால நம்ம குயிக்காக சார்ஜ் பண்ணி முடியுங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு கரெக்டாக இந்த பட்ஜெட்டுக்கு தான் கொடுக்க முடியும், இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுப்பாங்க, 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ். ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து 4GB RAM வேரியண்ட்டு, 128GB ஸ்டோரேஜ். மொபைல் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா 15,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இது வந்து 4G போனுங்க. 5G ஃபோனாக இருந்தால் இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 14,000 15,000 வருங்க. 6GB RAM வேரியண்ட் வந்துச்சுன்னா ஒரு 16,000 அந்த ரேஞ்சில் வருங்க. இதோட இதில் வந்து மெமரி கார்டு போட சப்போர்ட் இருக்குதுங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட ப்ராசஸ் வந்து யுனிஸ்கோ c100x அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. ஆல்ரெடி மீடியாடெக் டிமென்சிட்டி 6400 தான் இந்த பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ராசஸ் வச்சு ஆல்ரெடி 2-3 ஃபோன் இவங்க லான்ச் ஆகிடுச்சு. சரி, அப்படி இருக்கும்போது இது ஒரு 4G போனால் ஒரு 15,000 செக்மெண்ட், ஒரு 2,000-3,000 கம்மி பண்ணி ஒரு 15,000 செக்மெண்ட்டில் கொடுத்துலான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு 4G போடுங்க. இதோட அந்த ஃபோனோட திக்னஸ் வந்து 8.6 mm திக்னஸ்ங்க. கொஞ்சம் ஸ்லிம்மாக இல்லை, கொஞ்சம் குண்டாகத்தே இருக்குது. ஏன்னா 8000 mAh பேட்டரி வந்து உள்ளே இருக்குது. அடுத்தது இதில் வந்து லைட் யூசேஜாக 3 நாள், இந்த ஒரு பவர் சார்ஜை வச்சு 8 மணி நேரம் நார்மல் யூசேஜாக பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் வந்து ஃபோன் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, அது வந்து எந்த ஃபோன்லேயும் நடக்காது. அடுத்தது IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. மிலிட்ரி கிரேடுக்கான ஷாக் ரெசிஸ்டன்ட், அந்த டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு வக்கில் இருக்குதுங்க. கீழே போட்டாலும் ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. அதான் மிலிட்ரி கிரேடுங்கிறது. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறனால தண்ணி துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த மிலிட்ரி கிரேட் கொடுக்குறனால 2 மீட்டர்லேருந்து தூக்கி போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபோன் வந்து Android 16 வரப்போகுதுங்க. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குதுங்க. அப்புறம் AI ஃபீச்சர்ஸ் கேமராவில் இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துலாங்க. நம்மளுக்கு ஒரு நார்மல் யூசேஜ், அப்படி சப்போஸ் ஃபேமிலி ஓரியன்ட்டாக இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த ஒரு பேட்ரி பேக்கேஜான ஃபோன் வேணும், ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு வந்து 4G தான் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 5G ஃபோன் தான் வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஃபோன் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட்டுக்கான ஒரு பேட்ரிக்காக ஒரு ஃபோன், மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இப்போ எல்லா செக்மெண்ட்லேயும் 5G செக்மெண்ட் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும் 4G ஃபோன் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.